வீட்டில் லைலா குட்டிமா குட்டி போட்டிருக்காங்க. குட்டி போடும்போது இந்த கஷ்டத்தை விட அதுக்கப்புறம் அந்த குட்டிகளை வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட் டைம் குட்டி போட்டோம்னா அதுவும் 4 போட்டதுனால ரொம்பவே பயந்துட்டான். இன்னுமே அந்த பயத்தை விட்டு அவள் வெளில வரலை. நான் நேற்றுமே அவளை தடவி கொடுத்துக்கிட்டு அவள் பக்கத்தில் வந்து சமாதானம் சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பக்கத்தில் அரவணைச்சிட்டு இருக்கேன். நானும் எந்த வேலையும் செய்யலை. ஆனால் இருந்தாலும் அவளுக்கு இன்னும் பயம் போகலை. பயன்றதை விட அவனால் சமாளிக்க முடியல. அந்த இந்த இந்த இதை வந்துட்டு விடாமல் குட்டியை பால் குடிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறதுக்கு. பத்ததுக்கு அவன் நேற்று பாக்ஸில் படுத்தவன் இன்னும் இந்த பாக்ஸ் விட்டு எழுந்திரிக்கவே இல்லை. பாலும் சாப்பாடும் மட்டும் நான் மட்டும் அப்பப்போ வந்து கொடுத்துட்ருக்கேன். அரை மணி நேரம் போட்டேன் பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப டயர்டாகிட்டாங்க. பாருங்க பாருங்க, இப்படியே பால் விடாமல் உறிஞ்சிட்டே இருந்தால் அவளுக்கு ஒரு மாதிரி வலிக்கும். அந்த இடத்துல வலிக்கும். அவன் நம்ம தோணிக்கிறணும். நேற்றெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, விட்டுட்டு ஓடி வந்துட்டா. குட்டி விட்டுட்டு நைட்டு வெட்டுக்கு ஓடி வந்துட்டா. அதுக்கப்புறம் நான் வந்து 2வது ஒன்றும் இல்லைம்மா இன்னும் ஒரு மாதத்துக்கு தான்மா, அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்துக்கிறேன், கண்ணு முழிக்கிற வரையும் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு 11 மணி போல் வந்து நான் வந்து விட்டுட்டு வந்து அந்த பாக்ஸில் விட்டு வந்தேன். அந்த அளவுக்கு அவளுக்கு முடியல. நேற்று குட்டி பிறந்திருக்கு. இன்னும் ஒரு கண்ணு திறக்கிற ஒரு 15 நாள் வரையும் நான் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கிறணும். பாருங்கள், இருக்கிறதுலேயும் இந்த குட்டியும் இந்த குட்டியும் தான் நம்ம இருக்குங்க. இந்த குட்டி தான் விடாமல் பால் குடிச்சு அவங்க அம்மா தொந்தரவு பண்ணுறது. இவங்க 2 பேரும் ரொம்ப சமத்து. இப்போ மட்டும் தான் பால் குடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இங்கே வந்து படுத்துக்குவாங்க. இந்த ஓரத்தில் படுத்துக்குவாங்க, இங்கே படுத்துக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.